ஸோ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம். இஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக. ஒரு வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கிளாப் பண்ணுவோமா? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஒரு டைரக்டரா எனக்கு தெரியும், நாட் தட் மெனி பீப்புள் ஆர் வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ். ஒரு 4 படம் வந்தவொடனே ஈகோ வந்துடும். அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் உயரமே ஆகாம 2 அடி வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நுனிநாக்கு ஆங்கிலம். அப்புறம் 200 பேர் பின்னாடி வருவாங்க, எதுக்கு வராங்கன்னு தெரியல. தென் தே ஃபர்கெட் ஆக்சுவலி. பட் ஆன் த ஸ்பாட்ல மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஆக்டரா நான் அவனை பார்த்தேன். என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி. அது இந்த இடத்துல பேசக்கூடாது, நான் ட்ரெயின்ல பேசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹம்பிளா. இப்போ வேற யாராவது பெரிய ஆள சொன்னா சொல்லுவாங்க, உடனே அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுறாங்க. ஒரு வெங்காயமும் வேணாம், டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம். நீ ஒரு கேரக்டர் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படிம்பாரு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. அதை படிச்சிருக்கானு தெரியல, நான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் அவன் வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில்ம் மேக்கிங், லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி 2-3. ஸோ ஹீ இஸ் ஸோ மெட்டிகுலஸ் அபவுட் ஹிஸ் கேரக்டர். அவன் டயலாகு இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஹிம் ஆக்சுவலி. எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை அவன் எப்படி, நான் நிறைய அவனை பற்றி அசிஸ்டன்ஸ், எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக. நான் சொல்லும்போது அசிஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அசிஸ்டன்ஸ், ஏன்னா அசிஸ்டன்ஸ் என்னையோட திமிரு பிடிச்சவங்க. அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெல்லோடா, அவனுக்கு ரொம்ப இருந்தான். சார் என்ன சார் சொல்கிறான், என்ன பெரிய வெங்காயமா சார் அப்படிமா? இல்லைடா வெங்காயம் தான் அவன் அவனோட டெடிக்கேஷன் நான் பார்த்தேன்டா. அப்புறம் ஒரு ஒரு எக்ஸாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு. ஒரு சென்சிபிலிட்டி, ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடா அது அவன் டெவலப் பண்ணியிருக்கான். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டரா. சூப்பர்டா, பியூட்டிஃபுல்டா, லவ் யூ. உனக்கு நீ 200 வருஷம் வாழணும். நீ ரொம்ப நல்ல பையன். இதே மாதிரி இருடா, இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் அப்படியே இருடா. உனக்கு வெற்றிகள் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு ஆக்சுவலாக. I know that you are a very good-hearted fellow actually. I know that. It's very, very rare in cinema actually. You have to understand and nurture it.